மக்களே இப்போ அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல கும்பக்கரை ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். அதே ஹெச்ஆர் சோதிக்காதடா. பின்னாடி நம்ம கேங் வந்து இன்னும் 2 பேரை ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு கொடி அனிமல் ஒன்னு டிராவல் அந்த அனிமலையும் ஒரு ஆப்பிரிக்கன். ஹாய். இந்த மகேஷ் வந்து போன ட்ரிப்ல மிஸ் ஆயிட்டாப்ல. இந்த ட்ரிப்ல நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாங்க. லே திரும்புங்களே. கிராமத்துக்குள்ள வந்திருக்கோம். செலும்பு நாட்டுக்கோழி மீன் சாப்பாடு. சூப்பரா இருக்குல்ல லொகேஷன். நல்லா இருக்கு. இப்போ மட்டும் இந்த ரெயின் டைம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இங்கே ஒரு சைடு வயல் இருக்கட்டும். அந்த அளவுக்கு கூலிங் இல்ல. அந்த அளவுக்கு கூலிங் இல்ல. என்னடா கோரசா கத்துறீங்க? வெயில் இருக்கு, மழை இப்ப மரம் இருக்கனால மறைச்சிருக்கு. மறைச்சிருக்கு. நடுவுல போகும்போது மட்டும் அந்த கூல்னஸ் வருது. இல்ல ஏசி போட்டா எப்பறா கூல்னஸ் வரும்? கேனா இது என்ன பாண்டி கோயில்? இங்க ஒரு பாண்டி கோயில் இருக்கா? கும்பக்கரை 5 கிலோமீட்டர். இல்ல அண்ணாச்சி வரார்ல. அண்ணாச்சி கடை ரைட்ல போனா கொடைக்கானல். 44 கிலோமீட்டர் தானால இங்க இருந்து கும்பக்கரை 1 கிலோமீட்டர். ரைட்ல போனா கொடைக்கானல். இது நல்ல சம ஏரியாவா இருக்கும்னு நினைக்கலாம். போயிட்டு வந்துருமா கொடைக்கானலா? 44 கிலோமீட்டர்ஸ் தான். பஸ் கூட்டம் உள்ள கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. செக்கிங் டோக்கன் போடு. ஐயா டோக்கன் காசு எவ்வளவு? தெரியல. டோக்கன் போடு. ஏய் என்ன கேஷ்? ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கேட்டாம இருக்கு. டிக்கெட் கவுண்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் நடக்கணும்? 1 கிலோமீட்டர் பையா. டிக்கெட்டுக்கு காசு எடுக்க வராம மறுபடியும் போய் வாங்க போறாங்க பாருங்க. இதுதான் எங்க கேங். திருப்பி வரமுச்சில் காமிக்கிறேன். என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடப்போம். உனக்கு இதையும் வீடியோ பண்ணி ஆகணும். காசு பண்ணியா? பர்ஸில் காசு இருக்கா? ஆந்திரா உருட்டி விட்டுருங்க. அதெல்லாம் மறந்துட்டேங்க நானும். அடல்ட் 30, ஸ்மால் 20. வயசுன்னு இருக்கு. அதான் சொல்லுவேன். நல்லா தான் இருந்திருக்கும் போல. போயிட்டு வரலாம். கும்பக்கரை அருவி. இவனுக்கு பேச்ச கேட்டு வந்துடாதீங்க. உள்ள 1 கிலோமீட்டர் நடக்கணும். எல்லாம் மூஞ்சியும் பாருங்க. நான் பிரைட்டா தான் இருக்கேன். இன்னும் ஒரு மாதிரி இலக்கி. ஹெச்ஆர் திடீர்னு ஒரு காட்டெருமை வந்துட்டுனா என்ன பண்ண? இன்னொரு காட்டெருமை இருக்குல்ல, மோத விட்டுருவோம். ஹைட் கொஞ்சம் அக்ரெஷனா இருக்கும். இது டொமஸ்டிக் காட்டெருமை, அது வைல்டு காட்டெருமை.
வேற பல்ல இருக்குல்ல. மணியே மணியின் ஒளியே. மக்களே, கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து திருப்தியாக குளிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து எங்கன்னு சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். கூட்டு போகிறவங்கள நம்ம டூரோட செகண்ட் ஸ்பாட் வந்து வைகை டேம். வைகை டேம் டூர் ஸ்பாட் ஆச்சு. பில் இல்லைண்ணே இல்லையா? பில்லு கொடுத்ததுனாடா நம்ப முடியும். சும்மா இருடனா யாருனாலும் கேட்டால் கொடுக்க முடியுமா? எங்கிட்டு போகணும்? கார் பார்க்கிங் எங்கடா? இதான் இல்லை, ரைட் சைடில் நிற்கன்னு நினைக்கிறேன். பூங்கா நுழைவுச்சீட்டு பெற்ற உள்ளே போனோம். தமிழ்நாட்டில் ஆமாம் கடை இருக்கா இல்லையா? கூப்பிட்றாங்கல்ல. கார் எங்கே போடுறது? ஏய் செம்மையா இருக்கே. கார் இப்படியே ஏற்றிடுவா. ஏய் இப்படியே போண்டா. ஏண்டா கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக தான் பாட்டு. ஓ உள்ள நிப்பாட்ட போறியா? டேய் நல்லா நம்ம வீட்டில் நிப்பாட்டி சாப்பிட போகிற மாதிரி இருக்கே. ஹிடன் ஜெம் போடு. ஹிடன் ஜெம் மக்களே. டேய் அச்சசல் நம்ம வீட்லயே நிப்பாட்டி சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு பாரு. மக்களே, ஒரு பண்ணையில் அவங்க ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க.
வெயிட்டாக போடலாம். ஓ நீ அந்த ரெஸ்டா? இது பொண்ணு வசனமாக பேசுது. இது என்னது மட்டன் சுக்காவா? சுக்ஸ் மட்டன் மட்டன் சுக்கா. இது என்னது? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி சாப்ஸ். நாட்டுக்கோழி சில்லி இருக்கு, எலும்புலாம் தரலாம். நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுக்கீங்களேக்கா. சிந்தாமணியா? நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி சிக்கனா அது? ஆம்லேட் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. உனக்கு எந்த ஒரு பிரியாணி பிடிச்சிருக்கு? இந்த ஒரு பிரியாணியா உங்கள் ஊர் பிரியாணி? நான் இந்த ஊர் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே இல்லை. எங்கே போனால் ஒரு மாதிரி உங்கள் ஊர் போனால் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். இது என்ன மீன்? ஜிலேபி. ஜிலேபி இல்லை, ஜிலேபி வேணாம். ஜிலேபி தானே அதே ஆற்று மீன். இன்னும் அனிருது மொத கையா வச்சிடறானப்பா. அப்போ பாத்ரூம்ல இது மூளையா? மூளை. இது சிக்கனா? சிக்கன் எடுத்துக்கலாம். வேற அவ்வளோதான், பில் க்ளோஸ். ஒரு சோறுன்னு இருக்கேன் அப்படின்னு. ரியல் கறி 65 திரைக்காங்களேடா. நீனும் வெறும் சாப்பாடு வந்து நின்றுட்டு இருக்க. சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணே. உங்களை காமிச்சிட்டு தான் மறுவேளை நமக்கு.